இது புயலாக மாறப் போகிறதா, இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்க போகிறதா, இல்ல இது எப்போ எந்த பக்கம் நகருதுன்றத பொறுத்துதான். இப்ப நான் 16ஆம் தேதி நம்ம பேசும்போதே நான் சொன்னேன். ம். அந்த சுழற்சி உருவாகிறது இல்லையா? அது வந்து ஆமா. அரபிக்கடலுக்கு போனா, அதன் பிறகும் நமக்கு வந்து அந்த கிழக்கு திசை காற்றானது வரும். தொடர்ச்சியாக வரும். அப்பவும் நமக்கு வந்து 26ஆம் தேதிக்கு பிறகும் நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு. இதே அந்த சிஸ்டம் வந்து ஆந்திரா பக்கம் போச்சு அப்படின்னா, நமக்கு காற்றின் திசையே டோட்டலா மேற்கு திசையிலிருந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மழைக்கு வந்து பிரேக் தான். ஓகே. அப்புறம் டிசம்பர்ல திரும்பவும் மழை வருமா அப்படின்னா, அது பெரிய சந்தேகம் தான். இந்த டிசம்பர் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க எப்பவுமே முடியாது. டிசம்பர் மாசம்ன்றது நமக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். நமக்கு வந்து வந்தா ஏன்னா நல்ல மழை, ஃபர்ஸ்ட் இல்ல ஹாஃப்லயே மழை கீழ பெய்ஞ்சா தான் போனா உண்டுல்ல சார்? ஆமா. இப்ப நவம்பர் மாசம் தான் நமக்கு ஒரு நல்ல மழைக்கான ஒரு மழைக்கான மாதம். மாசம். இந்த மழை தான் நமக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நிலத்தடி நீரு, அப்புறம் ஏரிகள் நிரப்புவது, விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய மழைகள் எல்லாமே வந்து நவம்பர் மாசம் மழை தான். டிசம்பர்ல கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை அதிகமா பெய்யுமே தவிர, பரவலா தமிழ்நாட்டுல மழை பெய்யாது.